ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரயில்வே துறையிலிருந்து டிக்கெட் விற்பனையாளருக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, சதர்ன் ரயில்வேலேருந்து டிக்கெட் விற்பனையாளருக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது குறித்து பத்திரிகை செய்தியில் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். தானியங்கி இயந்திர சீட்டு விற்பனை உதவியாளர் பணிக்கு பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 16/5/2024 அன்னைக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே, எந்த டிவிஷன்னா திருச்சிராப்பள்ளி டிவிஷன் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் உங்களுக்கான வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. சின்னமான பதவிக்காக உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்குது பாருங்கள், ஏடிவிஎம்ஸ், அந்த மிஷினில் நீங்கள் அன்ரிசர்வ் டிக்கெட்டை வந்து புக் பண்ணி கொடுக்கணும். அதான் உங்களுக்கான வேலையாக வந்து இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா முன்பதிவு பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் அன்ரிசர்வ் டிக்கெட்டை வந்து புக் பண்ணி தர மாதிரி இருக்கும். அதான் உங்களுக்கான வேலையப்போ வந்து இருக்க போது. மொத்தமாக 12 ஸ்டேஷனில், தமிழகம் முழுவதும் 12 ஸ்டேஷனில் உங்களுக்கான இந்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு யார் வந்து அப்ளை பண்ணலான்னா, ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயிஸ் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கீங்க, பொதுமக்களாக இருக்கீங்கன்னா நீங்களும் தாராளமாக இந்த ஏடிவிஎம் ஃபெசிலிட்டி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வேக்கன்சி பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திருச்சிராப்பள்ளியில் 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூரில் 2 வேக்கன்சி, கும்பகோணம் வந்து பார்த்தா 3, சிதம்பரம் 1, இந்த மாதிரி நிறையா ஒரு 12 ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. சேம் எல்லாமே இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவே வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக வந்து 19 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடையாது, ஒரு டெண்டர் மாரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப் பற்றி ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை தெரிஞ்சு உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து 19 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 12 ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 19/6/2024, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிட்டையர்டு எம்ப்ளாயி இருக்காங்க பாருங்கள், ரயில்வே எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கான ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தால் ஜென்ரல் பப்ளிக், ஸோ பொதுமக்களாகிய நமக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரைட்டீரியா என்ன, நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். அதிகபட்ச ஏஜ் லிமிட் சொல்லலை, பட் மினிமம் நீங்கள் 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், அப்ளிகேன் ஷுட் பி ரெசிடென்ட் ஆஃப் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தமாக 12 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா நீங்கள் அந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வசிக்கிறீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. ஹவெவர், இருந்தாலும் ஒருவேளை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் யாருமே அப்ளை பண்ணாமல் இருக்காங்கன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு போஸ்டிங் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் ரீஜனல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சே போதுமானது. முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஆர் அட்லீஸ்ட் த ரீஜனல் லாங்குவேஜ் நாலேஜ் வந்து போதுமான சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி தெரிஞ்சாலும் பரவாயில்ல உங்களுக்கு. ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சால் போதுமானதுன்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பேசிக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, பேன் கார்டு கேட்டிருக்காங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, பேங்க் பாஸ்புக் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் 1 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டோட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னா, அதாவது எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து
ரிட்டையர்டு ஆஃபீஸர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. ஒருவேளை அந்த லொக்கேஷனில் யாருமே ரிட்டையர்டு அந்த ரயில்வே எம்ப்ளாயிஸ் யாருமே அப்ளை பண்ணாத பட்சத்தில் தான் ஸோ ஜென்ரல் பப்ளிக்கு நாங்கள் அந்த சீட் ஒதுக்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தா ரிட்டையர்டு எம்ப்ளாயி பர்சனுக்கு போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒருவேளை ரொம்ப அதிகபட்ச அப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா ட்ரா ஆஃப் த லாட், ஸோ குலுக்கல் முறையில் நாங்கள் தேர்ந்தெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லொக்கேஷன்ஸ்க்கு அதிகபட்ச அப்ளிகேஷன் வருது அப்படின்ற பட்சத்தில் குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுப்போன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜாபில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, NSG 1 மற்றும் 2 கேட்டகரி ஸ்டேஷனாக இருக்குது அப்படின்னா 50,000 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மீதி இருக்க கேட்டகரிக்கு 25,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 12 ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து NSG 3க்கு மேலே தான் வருது. ஸோ நீங்கள் 25,000 வந்து பேமெண்ட் பண்ணவே போதுமானது செக்யூர் டெபாசிட்டாக. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன் ஃபேவர் ஆஃப் சீனியர் டிவிஷன் ஃபினான்ஸ் மேனேஜர் திருச்சிராப்பள்ளி. இந்த இதுக்கு தான் நீங்கள் டிடி எடுத்தோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணியோ நீங்கள் வந்து பார்த்தா அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை நீங்கள் செக்யூர் டெபாசிட் மேலே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த வேலையை இப்போ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு லீவ் ஆகுறீங்களோ அப்போ உங்களுக்கு திரும்ப இந்த அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் உங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ டெனர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது, ஒரு ஃபிக்ஸ்டு ஜாப் தான். உங்களுக்கு கிட்டத்தட்ட 31/3/2025 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. மேபி அது வந்து பார்த்தா இன்னும் 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் ரயில்வே போர்டு கைட்லைன்ஸ் படி அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் 1 இயர் மட்டும்தான் நீங்கள் பேசிக்காக இதில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான சேலரி எப்படி இருக்க போதுன்னா இதுக்கு சுத்தமாக வந்து சேலரியே கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கான கமிஷன் பேஸ் மூலமாக தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ரயில்வே வில் நாட் பே எனி சேலரி டு த ஃபெசிலிட்டேட்னு கொடுத்துருக்காங்க. சேலரி எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் போனஸ், ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அதை பொறுத்து 3% உங்களுக்கு கமிஷன்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரீசார்ஜ் கார்டு மாரி வந்து கொடுத்துருவாங்க, ஸ்மார்ட் கார்டு. அந்த ஸ்மார்ட் கார்டு மூலமாக 3% கமிஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஜென்ரல் கண்டிஷன் மற்றும் ஒர்க்கிங்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு அப்ளிகேண்ட் வந்து ஒரு லொக்கேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் கார்டு வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா டிக்கெட் புக் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 3% கமிஷன்ஸ் வேறு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களுக்கான ஸ்மார்ட் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா இமீடியட்டாக வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசரை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஏதாச்சும் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனால் அந்த ஏடிஎம் வந்து ஏதாச்சும் வந்து ரிப்பேர் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து லீவ் விடுவோன்றதை சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுக்கான பெனால்ட்டி காசஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து அந்த டெனர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட் திருப்பி கொடுத்துருவாங்க. ஒருவேளை உங்களுக்கும் ரயில்வேக்கும் ஏதாச்சும் டியூஸ், நீங்கள் அந்த ஸ்மார்ட் கார்டு அமௌண்ட்டை வந்து திரும்ப அனுப்பாமல் இருக்கீங்க அல்லது வந்து பார்த்தா அந்த ஏடிஎம் மிஷின்ஸ் ஏதாச்சும் வந்து ரிப்பேராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான அமௌண்ட்டை உங்ககிட்ட இருந்து தான் பிடிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஏடிஎம் மிஷின் வந்து அந்த மிஷின் இருக்க பாருங்கள், டிக்கெட் மிஷின் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கான அமௌண்ட்டை உங்ககிட்ட இருந்து வாங்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தெளிவாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தா ஏதாச்சும் உங்கள் மேலே மால் ப்ராக்டிஸ் வந்து லேப்ஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு பெனால்ட்டி வந்து போடுவோன்றதை சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெர்மினேஷன், உங்களை எப்படி வேலையை விட்டு தூக்குவாங்க அதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏதாச்சும் மிஸ்மேட்சாக பண்ணுறீங்க, இல்லை வந்து பார்த்தா டிக்கெட்டுக்கு அதிகபட்ச காசு வாங்குறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சுன்னா உங்கள் மீது டெர்மினேஷன் பண்ணப்படுறதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே சொன்னாங்க பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ், அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையுமே செல்ஃப் அட்டஸ்ட் உங்கள் சைன் போட்டு அதை நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அனுப்புகிற மாதிரி இருக்குன்னா த ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் அலாங் வித் த என்க்ளோசர் த ப்ரெஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க.
should be put in the sealed cover. ஸோ சீல்டு கவர் உள்ள தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த கவர் மேலே கண்டிப்பாக நீங்கள் இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஸ் அ ஏடிஎம் ஃபெசிலிட்டி. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி மேலே அந்த கொரியர் கவர் மேலே நீங்கள் எழுதி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்து எந்த ஸ்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்ப முடியாது. டைரெக்டாக அந்த திருச்சிராப்பள்ளி டிவிஷன் இருக்க பாருங்க, அங்கே வந்து பார்த்தா அதுக்குன்னு ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய்ட்டு தான் நீங்கள் போஸ்ட் பண்ணது சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக போய்ட்டு தான் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொரியர் மூலமாகவோ அல்லது வந்து பார்த்தா போஸ்டல் மூலமாக நீங்கள் அனுப்பக்கூடாது. டேரெக்டாக அந்த டிவிஷனில் போயிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ மீதி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிட்டையர்டு எம்ப்ளாய்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஜென்ரல் பப்ளிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ கீழே உங்கள் சைன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்கள் இருப்பிடத்துலேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க, அந்த கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் எந்த ஸ்டேஷன் எந்த ஜங்ஷன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துட்டு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு பிளேஸு மற்றும் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு சைன் பண்ணிவிட்டு இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் செல்ஃப் அட்டாச் போட்டு சைன் போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி போஸ்ட் கவர் மாரி வந்து ஒட்டி கரெக்டாக வந்து சீல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு திருச்சிராப்பள்ளி டிவிஷன்ஸ் இருக்க பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே அதுக்குன்னு ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க, அங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கடைசி தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இது முழுக்க ஒரு ஜாப் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு டெண்டர் மாதிரி விடுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு டிக்கெட் மிஷின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ஸோ கஸ்டமருக்கு நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட பொதுமக்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டிக்கெட் புக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 3% கமிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் உங்களுக்கான வித்தியாசம். இது உங்களுக்கு ஜாபோ சேலரி எதுவுமே வந்து கிடையாது, ஒரு பிஸ்னஸ் மாரி நீங்கள் நினச்சிட்டு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது, எலிஜிபிளாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா நேரஸ்ட்டாக இருக்க ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு கேட்டவே அவங்களே மொத்தமாக வந்து சொல்லிடுவாங்க. அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் படி நல்ல ஜாபா இல்லை வந்து பார்த்தா பண்ணலாமே ராமன் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எந்திர பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.